This video sponsored by SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரோ வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். மாதம் ஒரு 10,000லேருந்து 15,000 வரையும் நான் சம்பாதிக்கிறது நான் எப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லித்தரேன். அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நல்ல இன்கம் எடுக்க வைக்கிறேன். வீட்டில் இருந்து நீங்கள் ஒரு 20K வரையும் ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா 8th கடைசி லெசன் பார்க்குறோம். சமூக சீர்திருத்த இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் பார்க்குறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜாதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1829. ஜாதி ஒழிப்பு சட்டம் யாருடைய முயற்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது? ராஜாராம் மோகன் ராய். விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856. விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வித்யாசாகர். இந்தியாவின் சில பகுதிகளில் தேவதாசி முறை நடைமுறையில் இருந்தது. ஜவுகர் என்பது பெண்கள் தீக்குளிக்கும் முறை. ஜவுகர் என்பது முறை காணப்பட்ட மாநிலம் ராஜஸ்தான். ராஜபுத்திரர்கள் முதலில் பெண் சீரப் சங்கம் அமைந்துள்ள இடம் கல்கத்தா. 1816. கல்கத்தாவின் கல்விக் கழகத்தின் தலைவர் ஜே.டி. பெத்துன். கல்கத்தாவின் கல்விக் கழகத்தின் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1849. பள்ளியை நிறுவினார் பெத்துன். பெத்துன் பள்ளியை நிறுவினார்னு கேட்டாங்கன்னா ஜே.டி. பெத்துன். பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்த கல்வி அறிக்கை சார்லஸ் வுட் அறிக்கை 1854. சிறுமிகளுக்கான தொடக்க கல்வியும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் பரிந்துரைத்த கல்விக்குழு அண்டர்குழு 1882. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினை நல்லா நோட் பண்ணி நல்லா 1க்கு 10 தடவை படித்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கொடுக்குற நோட்ஸ் நல்லா படிச்சிட்டிங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். வேறு எங்கேருந்து கொஸ்டின் வராது. இதை மட்டும் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸ் போட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்தியா பெண்களுக்கு பல்கலைக்கழகத்தின் நுழைவாயிலில் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் பெண்களுக்கான பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா, இல்லை மகளிருக்கான பல்கலைக்கழகம் நுழைவாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1880. மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு 1914. பூனேவின் பெண் கல்வியை நிறுவியவர் டி.கே. கார்வே. இந்த கொஸ்டின் நம்ம படிச்சுக்கோங்க. இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூனேவில் பெண் பள்ளிகளை நிறுவிய ஆண்டு 1890. யாருன்னு கேட்டாங்கன்னா டி.கே. கார்வே. நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் அனுப்பி நோட்ஸ் இருக்குது இது மாதிரி இதை மட்டும் படிச்சுக்கோங்க போதும் அப்படின்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்காக தான் நான் வீடியோ போடுவேன். ஃபுல்லாகவே இது பண்ணிக்கோங்க. அடுத்த பார்ட்டில் நம்ம வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கும் நெட்டு படிக்கிறதுக்கு எனக்கு நெட்டு போயிடும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நான் தினைக்கும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் போடுவேன். அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.